வணக்கம் மக்களை, எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நம்ம இப்போ இங்கே நிற்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு பாண்டிச்சேரி. சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்கக்கூடிய வாயலூர், அதாவது நம்ம கல்பாக்கம் நகரியம் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன வில்லேஜ் தாங்க வாயலூர். இந்த வாயலூரில் என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழமையான கோயில் ஒன்று இருக்குங்க. அந்த கோயிலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விஷயம் ஒன்று உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த என்ட்ரன்ஸை வந்து பார்த்துக்குங்க. அதாவது இந்த என்ட்ரன்ஸ், இந்த படிக்கட்டு, இந்த இடத்துல பாருங்கள். நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஏன் க்ளோஸில் காமிக்கிறேன்ட்டு இப்போ தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், தெரியுதுங்களா? நல்லா பாருங்கள். ஒரு விஷயம் உங்கள் கண்ணுக்கு தெரியும், இங்கே என்ன இருக்குன்ட்டு. தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? அந்த காலத்தில் செதுக்கப்பட்ட ஒரு வார்த்தையும் இருக்குங்க. ஒரு வார்த்தையும் இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரன்ஸோட கீழே இருக்க அந்த தரையிலே வச்சுருக்காங்க. அது என்னன்ட்டு எனக்கு அந்த மொழி படிக்க தெரியல. அதாவது அந்த காலத்து தமிழ் தான், எனக்கு படிக்க தெரியல. நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கேட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், 4 தூண் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த கார்னரில் ஒரு தூண், இங்கே ஒரு தூண், இங்கே ஒன்று இருக்குது, இந்த கார்னரில் ஒன்று. பாருங்கள், சீலிங் அமைப்பு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கோவில் உள்ள இப்போ டைம் 12 மணி 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். யாருமே இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. இந்த இடம் கோவில் வந்து காலியாகவே இருக்குது. உள்ள அந்த அர்ச்சனை பண்ணுற ஆள் இருப்பாங்க, ஐயர் இருப்பாங்கன்னு பார்த்தா யாருமே இல்லை. 12 மணிக்கு யார் இருப்பான்ட்டு எனக்கும் ஒன்றும் புரியல. நான் ஜென்ரலாக ஒரு நார்மலாக எல்லோரும் தூங்குகிற டைமில் வந்திருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கோவில் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குங்க. சுற்றி பார்க்குறேன், எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அதாவது என்னென்னா, நம்ம ஊரை தாண்டி வெளியில் எங்கேயோ இருக்கோம், வேறு எங்கேயோ ஒரு ஊரில் போயிட்டு ஏதோ ஒரு ஏரியா சுற்றி பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும். அந்த உண்மை என்னென்னா, நானும் இதே பக்கத்து ஊரை சேர்ந்தவன் தான். அதாவது இந்த ஊர் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே சென்னை டு பாண்டிச்சேரி, சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் கல்பாக்கம்ன்ற நகரின் பக்கத்தில் இருக்க வாயலூர் என்ற கிராமம் தாங்க. அதாவது நம்ம ஈசிஆரில் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிறப்ப பாலாறுன்ற ஒரு பிரிட்ஜை நம்ம கிராஸ் பண்ணுவோம். அந்த பிரிட்ஜ் எப்படி பார்த்தாலும் ஒரு கிலோமீட்டர் இருக்கும். அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா, முன்னாடி பிரிட்ஜ் என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா, அங்கே வாயலூர் என்ற கிராமத்தில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. திருப்புலீஸ்வரர் இந்த கோவில். இந்த கோவிலோட பேர் திருப்புலீஸ்வரர். நான் வந்து பக்கத்தில் இருந்துட்டே இந்த கோவில், இப்படி ஒரு கோவில் இருக்குன்ட்டு தெரியாமல் இத்தனை வருஷமாக இருந்திருக்கேன் நான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதோட வரலாறும் என்னன்ட்டு எனக்கு தெரியாது. ஆனால் பல்லவர் காலத்தில் 1000 வருஷத்துக்கு மேலே இந்த கோவில் வந்து இருக்குது. பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் 1000 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இருக்குது இந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க.
நம்ம உள்ள என்னெல்லாம் இருக்குன்ட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. உள்ள பார்த்தீங்கனாலே தெரியும், யாருமே இல்லைங்க, யாருமே இல்லை. நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். சுற்றி இருக்க பிளேஸை பாருங்களேன் எப்படி இருக்குது. நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது என்னடா இது, அதாவது நான் இங்கே இருக்க, நானும் இதே பக்கத்து வில்லேஜை சேர்ந்தவன் தான். இங்கேயும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எனக்கு இருக்காங்க. ஆனாலும் எனக்கு இந்த கோவில் உள்ள இருக்கிறப்ப ஏதோ புதுசாக ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. அதுதாங்க நான் புதுசாக தாங்க பார்க்குறேன், உண்மையிலேயே புதுசாக தான் பார்க்குறேன். பெருமாள் கோவில் இருக்குது, ஸ்ரீ வைகுண்ட பெருமாள். பார்க்கலாம். அதாவது பெருமாளை உத்து பார்த்தா எனக்கு தெரியறாருங்க. உங்களுக்கு தெரியறாரான்ட்டு எனக்கு தெரியல. எனக்கு நல்லாவே தெரியறாரு. கேமராவில் சரியா தெரியல. பெருமாள். சரி வாங்க பெருமாளை சுற்றி பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. சொல்ல மறந்துட்டேன், இங்கே கருடாழ்வார் இருக்காரு. பெருமாளை எதிர்நோக்கின மாதிரி கருடாழ்வார் நின்றுட்டு இருக்காரு. பயங்கரமான கட்டமைப்பாக தாங்க இருக்கு. ஒவ்வொரு இதுவும் வந்து ஒரு சைஸ்ல இருக்கு. கல் ஒரு கல்லும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்க ஒவ்வொரு கல்லும் ஒரு சைஸ்ல இருக்கு. எல்லாமே வந்து ஈவன் சைஸ் கிடையாது. ஒரு சில ஈவன் இருக்கும், எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான சைஸ்ல தான் இருக்கு. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இங்க நம்ம பெருமாளோட, அதாவது ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் வந்து உள்ள இருக்க கருவறையில் இருக்காரு. நம்ம கருவறைக்கு வெளிப்புறம், அதாவது நம்ம வெளியில இருந்து வைகுண்ட பெருமாள் வணங்குறப்ப நம்ம இடது சைடுல ஒரு விநாயகர் இருக்காரு. வாங்க. இங்க வந்து ஸ்ரீ வைகுண்ட பெருமாளோட கருவறை இருக்கு. கருவறைக்கு வெளியில இடது பக்கத்துல லெஃப்ட் சைடுல விநாயகர் இருக்காரு. அதாவது விநாயகர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டுமானத்தோட வெளிப்புறத்துல ஒரு கல்லா வச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த ஒரு கல்லுலையும் ஒரு கல்லாக வைக்கப்பட்ட கல்லுங்களில் ஒரு கல், ஒரே ஒரு சிங்கிள் கல்லில், அந்த ஒரு சிங்கிள் கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து வடிச்சிருக்காங்க. இதை வந்து அவங்களுடைய நாலேஜ் வந்து எந்தளவு இருந்திருக்கு பாருங்கள். அதாவது நம்ம ஒரு சிலை வைக்கிறதுக்குன்னு தனியாக இடம் விட்டு பண்ணுறதை விட நம்ம அந்த கல்லுலேயே செதுக்கி வச்சா எப்படி இருக்குன்ட்டு அப்போவே யோசித்து இப்படி ஒரு வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஒரு பட்டை இது தெரியுதுங்களா, இந்த ஒரு பட்டை வடிவமைப்பு தெரியுதுங்களா. நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வீடு ஃப்ளாட்டாக ஒரு செவரை கட்டிடுறோம், அதில் வந்துட்டு ஒரு தூண் மாதிரியான அமைப்பு வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுறோம், சிமெண்ட்டுங்களை வச்சு எக்ஸ்ட்ரா வெளியில் வந்து கொடுக்குறோம். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் எப்படி ஒரு கல்லில் செதுக்குனாங்களோ ஒரு கல்லுக்குமே வந்து அந்த ஒரு டிசைன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கல்லுலுமே வந்து ஒரு பாட்டா அப்படியே வந்து ஒரு பட்டை கொடுத்தா மாதிரி செதுக்கியிருக்காங்க. ஒரு கல்லுக்கு அந்த மேலே இருக்க கல் பார்த்தீங்கன்னா ஒரு டீ போட்டிருக்காங்க. இந்த கல் பார்த்தீங்கன்னா ஐ வந்திருக்கு, இந்த கல் ஐ, இந்த கல் ஐ, இந்த கல் ஐ. ஒரு கல்லுக்கும் வந்து கரெக்டாக ஒரு ஈவனான ஒரு ஷேப் கொடுத்து பயங்கரமான ஒரு கட்டமைப்பு கட்டி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே வந்து சொல்லப்போனால் இது வியக்க வைக்கக்கூடிய செயல் தான். வாங்க இந்த சைடும் பார்ப்போம். இது எல்லாமே அப்படிதாங்க இருக்குது, இந்த சைடும் அப்படிதான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, நான் சொன்ன மாதிரி அதாவது இந்த கோடு இருக்குது இல்லைங்களா, இந்த கோடு வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் பாதி வரணும், இதில் பாதி வரணும் அப்படின்ட்டு பிரிச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து அந்த டபுள் டீ வந்து ஒரே கல் தான். இதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அந்த டபுள் டீ வந்து ஒரே கல் தான். அதை அந்த மாதிரி வந்து செதுக்கி அதுக்கு கீழே சிங்கிள் கல்லில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐ மாதிரியான அமைப்பு செதுக்கி அதை அப்படியே ஒரு பட்டையாக வரத்துக்கு அப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஸ்ரீ வைகுண்ட பெருமாளோட கருவறையோட பின்பகுதி.
பெருமாளுக்குன்ட்டு இந்த ஒரு இதுவை மட்டும் கொடுத்துருக்காங்க, டிசைனை மட்டும் கொடுத்துருக்காங்க பின்னாடி. இது வந்து அந்த அபிஷேக தண்ணிலாம் வர இடம் இது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து முன்னதாகவே இருந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இன்னொரு விஷயமும் ஒன்று காத்திருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்கிணறு இருக்குது. அந்த ஆழ்கிணறு மேலே இரும்பு கதவு மாதிரியான ஒரு மூடி மாதிரியான ஒரு வலையை போட்டு மூடி வச்சுருக்காங்க. அது ரொம்ப சேஃபாகவே இருக்குது. ஆனால் மிகவும் ஆழ்கிணறு தாங்க, ரொம்ப ஆழமாக இருந்தது. உள்ளே எட்டி பார்க்கவே பயமாக இருந்தது. கேமரா விட ரொம்ப பயமாக இருந்ததுங்க. தெரிஞ்சுது அவங்களுக்கு? பார்த்தீங்களா? இப்போ தாங்க அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவனை பார்க்க போகிறோம். அரியன் சிவனை ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணு அப்படின்னு பெரியவங்க முன்னாடி சொல்லுவாங்க. உண்மைதாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இப்போ நான் வந்து விஷ்ணு, நீ வந்து சிவன் அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு சில பேர் போட்டுக்கிறாங்க, இப்போ இருக்கான்ட்டு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது திருப்புலீஸ்வரர். திருப்புலீஸ்வரர் சிவபெருமான். அவருக்கு நேராக வந்து ஒரு பலிப்பீடம் இருக்குது. அது வந்து பாருங்க நல்லாவே இருக்குது. அதில் இருக்க சின்ன சின்ன ஒர்க்கும் வந்து நம்ம கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. நல்ல ஒரு அழகான தோட்டத்தில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் இருக்கார். நான் சொன்ன மாதிரி தாங்க, பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்புலீஸ்வரர் இருக்கார். கதவு லாக்கில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட வாங்க காமிக்கிறேன். தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? கல்வெட்டு, அதிக கல்வெட்டுகளும் காணாத சிற்பங்களும் நிறைந்த இந்த வீடியோவோட 2ஆம் பாகம் தொடரும். தொடர்ந்து காத்திருங்கள். நல்ல ஒரு வீடியோ உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது.